வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு முறை குருவாயூரப்பன் அவருடைய பக்தரான நாராயண பட்டத்திரிக்கு முன்பாக தோன்றுகிறார். அப்போது நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், சுவாமி, நான் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் கொடுக்க முடியும் என்று கேட்கிறார். எனக்கு பிடித்தது நெய் பாயசம் தானே, அதை கொடுக்கலாமே என்று சொன்னபோது, மன்னித்து விடுங்கள் சுவாமி, அதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வசதி கிடையாது, நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் எனக்கு அவல் மற்றும் வெல்லம் போதுமானது என்று சொல்கிறார். அதை கூட கொடுப்பதற்கு சக்தி எனக்கு கிடையாது, என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது, அப்படி என்றால் பால், பழம், தயிர், வெண்ணெய் என்று எவ்வளவோ இருக்கிறதே, இவற்றில் எதையாவது ஒன்றை கொடுக்கலாம் என்று சொன்னபோது, சுவாமி, அதை கூட தர முடியாத ஒரு சூழ்நிலை, என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் 2 துளசி இலை மற்றும் தண்ணீர் போதுமானது என்று சொல்கிறார். மன்னித்து விடுங்கள் சுவாமி, அதை கூட என்னால் கொடுக்க முடியவில்லை, நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். அப்போது குருவாயூரப்பன் சொல்கிறார், உன்னால் எதையும் தர முடியவில்லை என்றால் பரவாயில்லை. அட கடவுளே, உனக்கு என்னால் எதையும் படைக்க முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு உன்னுடைய கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வரும் அல்லவா, அந்த கண்ணீர் போதுமானது என்று சொன்னாராம். அதை கேட்ட உடனே நாராயண பட்டத்திரி ஓவென்று அழுது விட்டார். அவருடைய கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது காசோ பணமோ கிடையாது, நம்முடைய தூய்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம்.